ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேவி கண்மணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நின்வதனம் மதுரமடி. அத்தியாயம் 16. மகளன் ஆக்ரோஷமான முகத்துடன் நின்றிருந்தான் வதனியின் முன்பாக. என்ன கேட்ட என்றவனின் குரலில் அத்தனை இறுக்கத்தை இந்த 2 மாதங்களில் கண்டதே இல்லை. பிரகல்யவதனி, என்னை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அவனுக்கு குறையாத அதே ஆக்ரோஷத்துடன் அவள் நின்றிருந்தாள். வந்த தலைவலி பன்மடங்காகி இருந்தது மகளனுக்கு. நீ என்னவாவது யோசிச்சிருப்பியே, அதை சொல்லு என்றான் பல்லை கடித்தபடி. என்ன பரிதாபப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? சொல்லுங்க. பரிதாபம்னா புரியல. நீ பரிதாபமான நிலையில இல்லையே, அப்புறம் ஏன் இந்த கேள்வி? இல்ல, எனக்கு தெரிஞ்சாகணும். சொன்னால்தான் விடுவேன் என்பது போல தீர்க்கமான பார்வை அவளிடத்தில். இவ்வளோ பேசுவியா நீ என்று எண்ணிக்கொண்டவன், இங்க வாடி என்று 2 கைகளையும் விரித்து நீட்ட, மாட்டேன் என்பது போல அடமாய் நின்றாள் அவள். அவள் கேள்விக்கான விடையை அவள் மூலமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பேச்சை வளர்த்தான். ஆமா, பரிதாபப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என அவன் கூற வதனியின் முகம் கோபமாய் மாறியது. ஏன் ஏன் பரிதாபம்? ஏன் மேல எதுக்கு பரிதாபப்படுற? வேணாம், நீ வேணாம், உன் பரிதாபம் வேணாம். பாவப்பட்டு என்கிட்ட அன்பு காட்ட வேணாம். வதனிக்கு யாரோட பரிதாபமும் வேணாம். போயிடு, போடா என அவன் சட்டை காலரை பற்றி அவள் கத்திய கத்தலில் சுமித்ரா விஸ்வநாதனுடன் மேலே வந்துவிட்டார். தருணிகாவும் அவர்களோடு வந்தவள் இருவரின் சண்டையை கண்டு முகம் மலர்ந்து பின் முகத்தை பதற்றமாக வைத்துக்கொண்டு, பிரகா, என்னடி, ஏதாவது பிரச்சனையா? ஏன் அலற? முகம் ஏன் இப்படி இருக்கு என அவளை உலுக்கிவிட்டு பின் மகளனிடம், என் தங்கச்சியை என்ன சொன்னீங்க என்று எகிறினாள். அவர்களை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன், இது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை, நாங்க பார்த்துப்போம் என்றதும் சுமித்ரா தருணியை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு சத்தமில்லாமல் கீழே சென்று விட்டனர். மகளன் அக்கணமே உணர்ந்து கொண்டான் இது தருணியின் வேலை என்று. உன்னை பத்தின என் கணிப்பு தப்பாகிடுச்சே என்று எண்ணியவன் மீண்டுமாய் பிரகல்யாவை பார்க்க அவள் அங்கில்லை. அதற்குள் பிரகா வேகமாக உள்ளே சென்று கழுத்தில் காதில் கிடந்தது எல்லாம் கலற்ற துவங்கினாள். நாகலட்சுமி காஃபியோடு வந்தார். பாப்பா கிட்ட பொறுமையா பேசுங்க தம்பி என்றவர் காஃபியை நீட்ட, நான் பாத்துக்கிறேன் என்று சாவகாசமாக காஃபியை அருந்த துவங்கினான். கழுத்தில் அவன் கட்டிய மஞ்சள் கயிறு மட்டும் கிடந்தது பிரகாவிற்கு. விருந்தென்று போட்ட தாலி சங்கிலியை கூட கலற்றிவிட்டு மஞ்சள் கயிற்றில் போட்டிருந்தாள் மாங்கல்யத்தை மட்டும். நான் இங்கிருந்து போறேன் என்றாள் எங்கோ பார்த்தபடி. போ என்றான் 2 வார்த்தையில். விறுவிறுவென திரும்பி நடந்தவளை கைப்பிடித்து தடுத்தவன், கழுத்துல கடக்கிறதையும் கழட்டி வச்சுட்டு போ என்றான் அவளை கூர்மையாக பார்த்தபடி. முடியாது, தரமாட்டேன் என்றாள் அழுத்தமாக. அப்போ நானும் உன்னை அனுப்ப முடியாது. முடிஞ்சா என்னை மீறிப்போ பார்க்கலாம் என்றான் அவளை பார்த்தபடி. ஏன் என்னை பார்த்து நீ பரிதாபப்பட்ட? மீண்டும் அதே வார்த்தையில் வந்து நின்றாள். மரியாதையெல்லாம் எங்கடி என்றவனுக்கு சிரிப்பு வேறு வந்தது அவளது கோபமுகத்தில். நீ எதுக்கு என்னை பார்த்து பரிதாபப்பட்டன்னு சொல்லு. எனக்கு வேணாம். பாவப்பட்ட சோறு வேணாம், அன்பு வேணாம், பாவப்பட்டு தர்ற பாசமும் வேணாம். நான் தான் பெத்தவங்களை கொண்டு சனியே. எனக்கு இந்த பரிதாபம்லாம் வேணாம். நான் வாங்க மாட்டேன். எனக்கு இது வேணாம் என்றாள் கதறி அழுதபடி. போதும் போதும், விடு, ரிலாக்ஸ், உட்கார் என்று தன் மடியில் அமர்த்தியவன், ஏண்டா என்றான் சங்கடமாக அவளின் நிலை கண்டு. நான் அழகா இல்ல, அசிங்கமா கருப்பா இருக்கேன். எனக்கு எதுவுமே வராது. படிப்பை தவிர வேற எதுவும் வராது. நான் மோசம், நான் உருப்படாதவ. என் கூட இருந்தா அவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க. என்னை விட்டுடு, நான் போறேன் என்று மீண்டுமாய் கதற மகளனுக்கு அதற்கு மேல் பொறுக்கவில்லை. அவளை தூக்கி நிறுத்தி தன் கைகளில் ஏந்தி கொண்டான். விடு, என்னை விடு என்று திமிரியவளை இறுக்கமாக பிடித்து கொண்டான். ப்ரூஸ் குட்டி, என்னை பாரு, கண்ணை மட்டும் பார்க்கணும், பேசக்கூடாது என போதே பேச வந்தவளை மூச், பேசக்கூடாது, அடி விழும் என மிரட்டி அவளை அமைதிப்படுத்தினான். முகமெல்லாம் வீங்குற அளவுக்கு அழுறது, தலை வலிக்குதுன்னு சொன்னனே, அதை கவனிச்சியா நீ? உனக்கு உன் கோபம் பெருசு, அப்படித்தானே? குச்சி கையை வச்சுட்டு எத்தனை அடி அடிக்கிற நீ? இவ்வளவு கோபம் வருமா உனக்கு என்றவனை பார்த்தபடி இருக்க, என்னடி நீ பாவப்பட்டவ? 10 வயசுல இருந்து உன்னை பார்க்குறேன். உன் மேல பரிதாபம் வந்திருந்தா உனக்கு பணமோ இல்லை சாப்பாடோ தந்திருப்பேன். உன் மேல வந்தது காதல், புரிஞ்சுதா? 33 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம உனக்காக காத்திருந்து கல்யாணம் பண்ணா எவ்வளவு திமிரா என்கிட்ட ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்ப என்று கோபமாய் கேட்டுவிட்டான்.
காத்திருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் தான் அவசரமாக கல்யாணம் பண்ணீங்களா? மறு கேள்வி கேட்டாள். மக்கு பொண்ணே, காதல்னு சொல்கிறேனே, அது எப்படி என்னன்னு கேட்குறியா நீ? எல்லாம் நான் தான் சொல்லித்தரணுமாடி? மறுபடியும் சுள்ளென விழுந்தான். வதனிக்கு அப்போதுதான் உரைத்தது அவன் கூறிய காதல் என்ற வார்த்தை. என்னையெல்லாம் யார் காதலிப்பா? ஏன் நீ மனுஷி இல்லையா? இப்போலாம் பூனைக்குட்டி நாய்க்குட்டியை கூட மனுஷங்க லவ் பண்ணுறாங்க என்றான் கிண்டலாக. அதையெல்லாம் லவ் பண்ணுவாங்க. ஆனால் மனுஷன் கருப்பா குட்டையா குண்டா இருந்தா யார் திரும்பி பார்க்குறா? இதில் எங்களை லவ் பண்ணுறாங்கன்னு வேற நினைக்கணுமா நாங்கள் என்று கடுப்பாய் கேட்க, நீ கேட்டது நியாயம்தான். ஆனால் மகளனுக்கு பிடிச்சவ நீதானே? உண்மையாவா? இந்த 2 மாசத்துல எந்த நாள்லையாவது அவசர கல்யாணம் பண்ண மாதிரி உன்கிட்ட நடந்திருப்பேனானா? இல்லதான். ஆனா என்றவளை பேச விடாமல் தடுத்து விட்டது அவனின் செயல்கள். பேசிய இதழ்களுக்கு வன்மையான தண்டனை, கலங்கிய கண்களுக்கு இதழொற்றலால் அர்ச்சனை. அடித்த கைகள் அகப்பட்டு போனது அவனது கைச்சிறையில். ஊடலுக்கு பின்னான கூடல் வன்மையின் அரங்கேற்றம். மென்மை காட்ட முயன்றாலும் விடவில்லை. அவன் நினைவில் ஓடிய அவளின் பேச்சுக்கள். நன்றாக உறங்கியிருந்தாள் பிரகல்யவதனி. பேரழகி. அவளின் பிறைநுதலில் உறக்கம் கலைக்காமல் முத்தமிட்டு முணுமுணுத்தான். குளித்து முடித்துவிட்டு வந்தவன் கீழே சென்றான். மகேந்திரனுக்கு கைபேசியில் அழைக்க உடனே அழைப்பு ஏற்கப்பட்டது. மகேன், உன் ஒய்ஃப் அழைச்சிட்டு தோட்டத்துக்கு வா என செய்தி மட்டும் கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தான். மகேந்திரன் தருணியை பார்த்தவன், எழுந்து வா, அண்ணா கூப்பிடுறாரு என்றான் கட்டளையாக. நான் ஏன் வரணும்? நான் உங்க பொண்டாட்டி. அவர் கூப்பிட்டா போறதுக்கு நான் ஒன்றும் அவர் வேலைக்காரி கிடையாது என்றாள் எரிச்சலாக. இனி சொந்தக்காரியா கூட இருக்க முடியாதபடி செஞ்சிடுவார் தருணி. அவர் கூப்பிடும் போதே வா என்றான். இல்ல, எனக்கு புரியல. அதென்ன அவர் கூப்பிட்டா உடனே போகணும், அவர் திட்டினா கேட்டுக்கணும், இதென்ன ரூல்ஸ்? நான் உங்க ஒய்ஃப். கண்டவங்க கட்டளைக்கெல்லாம் அடிபணிய முடியாது என்னால. உங்க பேச்ச, உங்க அப்பா அம்மா பேச்ச கேட்டு நடக்க சொல்றீங்களா? செய்கிறேன். அவர் பேச்ச நான் ஏன் கேட்கணும்? என்னால வர முடியாது. அவ்வளோ தூரம் என்கிட்ட பேசியே ஆகணும்னா அவரை இங்க என் வீட்டில் வந்து மீட் பண்ண சொல்லுங்க. இன்னொரு முறை எனக்கு ரூல்ஸ் போட்டார், நான் பாட்டுக்கு என் அம்மா வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் என்று கத்தினாள். மீண்டுமாய் அழைத்தான் மகளன். அண்ணா, இதோ கிளம்பிட்டோம் என்றான் மகேந்திரன். ஃபோனை ஸ்பீக்கரில் போடு என்று சொல்ல மறுக்காமல் போட்டான். தருணி, பிரகா கிட்ட என்ன பேசின என்று எடுத்ததும் கேட்க தருணிக்குள் உள்ளூர நடுக்கம்தான். நானா? நான் எதுவும் பேசலையே என்றாள் தடுமாற்றமாக. ஓகே ஃபைன் என்றவன், இன்னொரு தடவை அவகிட்ட நீ பேசக்கூடாது. பேசினா மகளனோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அகெயின் நீ பேசினா லிட்ரலி ஐ வில் பனிஷ் யூ என்று கடுமையாக எச்சரித்தவன், மகேன் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணிட்டு உன் ஒய்ஃப் கிட்ட ஃபோனை கொடு என்றதும் சொன்னது போல மகேந்திரன் செய்ய தருணி நடுங்கும் கைகளில் அதனை வாங்கி கொண்டாள். அதை கவனித்தவன், எதுவோ பிரச்சனை என்று உணர்ந்து கொண்டான் மகேன். இங்கே மகளனோ தருணியிடம், நீ என் பிரிகா கிட்ட என்ன பேசுனேன்னு தெரியாது, ஆனா அவ மனசுல தாழ்வு மனப்பான்மையை உண்டாகி இருக்கன்னு மட்டும் தெரியுது. இப்போ உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லவா என்று ஏளனத்துடன் கேட்க, என்னது என்றாள் தடுமாற்றமாக. மகளனோட பொண்டாட்டியா பிரகல்யவதனி வரணுங்கிறதுக்காக மட்டும்தான் தருணிகா சுமித்ரா தேவிக்கு மருமகாகி இருக்கா. இல்லனா உன்னெல்லாம் என் தம்பிக்கு கட்டி வைக்க நான் முட்டாள் இல்லை. அவனுக்கு ஒன்றை விட்டுட்டு வேற யாரையும் செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாமலும் இல்லை. வதனி என் வீட்டுக்கு வரதான் நீ பயன்பட்ட, புரியுதா? நீ பிறந்தது வேணும்னா உன் அப்பா அம்மாவால் இருக்கலாம், ஆனால் நீ வாழ்றது எல்லாமே பிரகல்யாவால மட்டும்தான். இதை உன்கிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் நீ என் பிரிகாவை அழ வச்சிட்டல. யூ பே ஃபார் திஸ் டெஃபினெட்லி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என மீண்டும் கேட்டு அவளை அதிர வைத்தான். அத்தியாயம் 17. மகளன் உன்னிடம் இன்னொரு விஷயம் கூறவா என கேட்டு தருணியை அதிர வைத்திருந்தான். என்னது என்று தடுமாறி கேட்டவளுக்கு அதிரடியான சிரிப்பே பதிலாய் கிடைத்தது. நான் அதை இப்போ சொல்ல மாட்டேன். இனி ஒரு முறை வதனிக்கிட்ட ஏதாவது அவ இன்செக்யூரா ஃபீல் பண்ணுற மாதிரி பேசியிருந்த அப்போ சொல்வேன். கேட்டுட்டு நீயே சூசைட் பண்ணிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போவும் என் மனைவியை நல்லா பார்த்துக்கிட்டன்ற ஒரே ஒரு எண்ணம் என் மனதில் இருக்கிறதால மட்டும்தான் நீ தப்பிச்சிருக்க. நெருப்போட எப்போதும் விளையாடக்கூடாது தருணி என்று இணைப்பை துண்டித்தான்.
தருணி வியர்த்து விறுவிறுத்து அமர்ந்திருந்தாள். மகேன் என அவனை அழைத்திட, சொல்லு தருணி என்றான் மகேந்திரன். என்ன உங்களுக்கு அலையன்ஸ் பார்த்தது யாரு என்று தவிக்கும் மனதோடு கேட்க, அண்ணந்தா அவளை அதிர வைத்தான். ஏன் உங்க அப்பா அம்மா இருக்கும்போது அவரையே பொண்ணு பார்த்தார்? ஏன்னா என்ன சொல்றது, என் அண்ணன் தேர்வு செஞ்சா அது சரியா இருக்கும்னு நாங்க எல்லாரும் நம்புறோம், அதனால தான் என்றான் இலகுவாக. சுயமா எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்களா? எல்லாம் உங்க அண்ணன் தானா என மனதில் மூண்ட எரிச்சலில் கேட்க, சுயமா எப்போ முடிவெடுக்கணுமோ அதை நான் சரியா செய்வேன். அவர் பேச்ச கேட்கறதால உனக்கு என்ன பிரச்சனை என்றான் கோபத்தில். எனக்கு என்னவா, அவரு என்ன நினைச்சிட்டு இருக்காரு? உங்க வீட்டு வேலைக்காரினா என்று கூச்சல் போட, இப்போ எதுக்கு கத்தி கூச்சல் போடுற தரணி, அமைதியா பேசு என்றான் பொறுமை இழந்து. உங்க அண்ணா எனக்கு ஆர்டர் போடுறார், என் தங்கச்சி கூட பேசக்கூடாதுன்னு அவர் ஏன் சொல்றாரு என்றாள் ஆத்திரமாக. ஏன்னா அவங்க அவரோட வைஃப், அது மட்டும் இல்லாம அவங்க உன் தங்க கிடையாது, அக்கா. தென் அவர் ஒய்ஃப் கூட யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்னு அவங்க 2 பேரும் தான் டிசைட் பண்ணணும், நானோ நீயோ இல்லை என்றவன், அவர் பேசக்கூடாதுன்னு சொல்றாருனா அப்போ அந்த அளவுக்கு ஏதோ நடந்திருக்கு, அப்படித்தானே? நேத்து நடந்த சண்டைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே என கூர்மையாக அவளை பார்த்தபடி கேட்க, விஷயம் விபரீதமாக தன் பக்கம் திரும்புவதை உணர்ந்தவள் உடனேயே பேச்சை மாற்றினாள். அதெல்லாம் எதுவும் இல்லை, அவர் அதிகாரமா பேசுறது எனக்கு பிடிக்கல, அதான் சொன்னேன் என்பதோடு முடித்து கொண்டாள். முதல் நாள் வதனியிடம் பேசியதெல்லாம் நினைவில் வந்து சென்றது அவளுக்கு. வதனி மகளனின் உடைகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்தாள். பிரகா, என்ன செய்யற என்றபடி வந்த தருணியை முகம் மலர வரவேற்றவள், சும்மாதான் தருணிக்கா, துணி மடிக்கிறேன், உட்காருங்க. இருங்க, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தாள். அதெல்லாம் வேண்டாம், உட்காரு என்ற தருணி அறையை சுற்றி பார்வையை சுழற்றினாள். மணமக்களாய் மகளனும் வதனியும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் அழகாய் ஜொலித்தது சுவற்றில். ஓ, மாமா லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்ணுவாரா? விவசாயம் மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன் என பேச்சை துவங்கினாள் தருணி. நவீன ரக மடிக்கணினியாக இருக்கவே மனதினுள் வியந்து போனாள் அவள். கா, பிஹெச்டி பண்றாங்கல்ல, அதுக்காக வச்சிருக்காங்க என்றாள் வதனி. பிஹெச்டியா? குழப்பத்துடன் கேட்க, ஆமாக்கா, அக்ரி சம்பந்தப்பட்ட படிப்பு தான் படிக்கிறாங்க. அவங்க மும்பை ஐஐடில படிச்சவங்க, அங்கேதான் பிஹெச்டியும் பண்றாங்க என்றாள் அலட்டி கொள்ளாமல். இவ்வளவு திறமையானவனா? வியந்தே போனாள் தருணி. அப்போதுதான் அங்கிருந்த கண்ணாடி அலமாரியில் இருந்த புத்தகங்களை கவனித்தாள். அத்தனையும் அறிவியல் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள்தான். நாவல் படிக்கும் பழக்கம் கூட இருக்கும் என்பதை அவன் வைத்திருந்த பொன்னியின் செல்வன், வேள்பாரி படமிட்டு காட்டியது. அப்படியே அடுத்த பக்கம் பார்வையை சுழற்ற ரிம்லெஸ் கண்ணாடி அணிந்து ஃபார்மல் உடையில் கைகளை பேண்ட் பாக்கெட்டில் விட்டவாறு பக்கவாட்டில் நின்று போஸ் கொடுத்திருந்தான். நிச்சயம் 19-20 வயதில் எடுத்த புகைப்படமாக இருக்கக்கூடும். இப்போது உள்ள மகளன் கட்டை மீசை வைத்து கண்ணாடி இல்லாமல் விரைப்பாய் இருக்கிறான். உன் வீட்டுக்காரர் செம ஸ்மார்ட் போல பிரகா என்று உதடு பிதிக்கியவள், ஆனா அவருக்கு கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத ஒன்ன இப்படி அவசர கல்யாணம் பண்ண வேண்டியதா போயிடுச்சே என்று உச்சு கொட்டினாள். அதுவரை புன்னகைத்து இருந்த வதனியின் முகம் அதை தொலைத்து வாடி போனது. சாரி பிரகா, நான் இப்படி சொல்லக்கூடாதுதான், ஆனா மனசே கேட்கல போ. உனக்கே தெரியும் நீ எப்படி இருக்கன்னு, நீயே யோசிச்சு பாரேன். அவருக்கு நீ இணையானவளான்னு எனக்கு தெரிஞ்சு வேற வழி இல்லாம உன் கழுத்துல தாலி கட்டியிருப்பாரு. உன் கூட அவர் சந்தோஷமாவா இருக்காரு என்றாள் சற்று ஏளனமாக. இல்லக்கா, அவர் என்ன நல்லா பாத்துக்கிறார் என்றாள் வதனி வெள்ளந்தியாய். அது உன் மேல வந்த பரிதாபமா இருக்கும் பிரகா. தாலி கட்டிட்டோம், வேற வழி இல்லைன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாரு. மனசை தொட்டு சொல்லே, நீ அவரா இருந்தா உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை தருவியான்னு என்றதும் வதனியின் முகம் இறுகியது. அவளை பார்த்தும் பார்க்காதவாறு தருணி மேலும் பேசினாள். உனக்கே தெரியும் நீ என்னை விட பெரியவன்னு. ஆனா பொண்ணு கேட்டு வந்தவங்க எல்லாரும் உன்னை விட்டு என்ன செலக்ட் பண்ணதால தான் முதல்ல எனக்கு கல்யாணம் பண்ணாங்க. ஏதோ இவருக்கு பார்த்த பொண்ணு ஓடி போகவும் பெரியம்மா உன்னை கொண்டு போய் நிறுத்தி கட்டி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு மனசே இல்லதான் இவ்வளவு அழகான மாப்பிள்ளைக்கு உன்ன மாதிரி பொண்ணை கட்டி வைக்க. ஆனா என்ன செய்யறது, அந்த நேரத்துக்கு நீ தான் கிடைச்ச. அது மட்டும் இல்லாம நீ அவங்க தங்கச்சி பொண்ணு, அந்த பாசத்துல கட்டி வச்சுட்டாங்க போல இருக்கு. அன்னைக்கு வந்தாலே அந்த பொண்ணு
அவளைத்தான் மகளன் மாமாக்கு கட்ட நினைச்சாங்களாம். அவ அன்னைக்கு வராததால லக்கு உனக்கு அடிச்சிருக்கு என்று நீளமாக பேசி முடிக்க பிரகாவின் விழிகளில் கண்ணீர் குளம் கட்டியிருந்தது. அச்சச்சோ, சாரி சாரி பிரகா, நான் பாட்டுக்கு உண்மையெல்லாம் தத்து பித்துன்னு உளறிட்டேனே என்று பாவலா காட்டியவளுக்கு பதில் கூட பேச இயலவில்லை பிரகாவால். ஆனாலும் பாரேன் பிரகா, பரிதாபப்பட்டு பாவப்பட்டு யாராவது உனக்கு எல்லாம் தந்துடுறாங்க. என் அப்பா அம்மா பாவம் பார்த்து எங்க கூடவே உன்னை வளர்த்தாங்க, படிக்க வச்சாங்க. இப்ப என் கல்யாணத்துக்கு வந்து மகளன் மாமா பரிதாபப்பட்டு பாவப்பட்டு தாலி கட்டி நல்ல சொகுசான வாழ்க்கையை தந்திருக்காரு என்று உச்சு கொட்டியவள் பிரகல்யாவின் கலங்கிய முகம் கண்டு நிறைவாய் புன்னகைத்து, சரி பிரகா, நான் வரேன். மகன் வந்துடுவார். அவர் வர்ற நேரத்துல நான் இருக்கணும். இல்லாட்டி கோபம் வந்துடும் அவருக்கு. வந்ததும் என் ஃபேஸ் பார்த்தாதான் அவருக்கு ஹாப்பியாவே இருக்கும். அவ்வளவு லவ் என் மேல என்றபடி கீழே சென்று விட்டாள். தருணி அனைத்தையும் நினைத்தபடி அமர்ந்திருந்தாள். எப்படியும் வதனி வீட்டை விட்டு சென்றிடுவாள் என எண்ணி இருக்க அவளோ இன்னும் வெளிவரவில்லை. மகளன் மிரட்டுகிறான் என்றால் இவள் எதுவும் சொல்லி இருப்பாள். இல்லை, காலையில் நடந்த சண்டை வைத்து மகளன் பேசுகிறான், எப்படியும் கிளம்பி விடுவாள் என்று நினைத்திருந்தாள். ஆனால் அதன் பின் நடந்ததோ வேறாகி போனது. சடுதியில் மகளனின் வண்டி வீட்டு வாசலில் வந்து நின்றது. ஜன்னல் வழியே எட்டி பார்த்திட அவன் பக்கவாட்டில் மாடி ஏறுவது தெரிந்தது. அவன் வேகத்தில் எப்படியும் சண்டை ஏதாவது வரும் என்று எண்ணியிருக்க சிறிது நேரத்தில் பிரகல்யாவும் அவனும் தயாராகி வெளியே வந்தனர். அவனின் முழங்கையை பிடித்து கொண்டு நடந்து வந்தாள் பிரகா. மகளன் காதினில் ஏதோ கிசுகிசுக்க அவனை தோளில் அடித்தபடி சிணுங்கிக் கொண்டு நடக்க தருணிக்கு இங்கே மனமெல்லாம் புகைந்தது. இவ்வளோ பேசியிருக்கோம், 2 பேரும் கை கோத்து கொஞ்சிக்கிட்டு போறாங்க, அப்படி என்னத்த கண்டா இவகிட்ட என்று பொறுமினாள் உள்ளூர. வண்டியை எடுத்ததும் தருணியை சைட் மிரரில் பார்த்தான் மகளன். வேண்டுமென்றே பிரகாவின் கையை அவன் இடுப்பை சுற்றி போட்டான். தருணி ஜன்னல் கதவுகளை அடைத்துவிட்டு போய்விட்டாள். இடியட் என்று முணங்கியபடி கிளம்பிவிட்டான் மகளன். மரகத நாயகி ஸ்வீட்டியை முறைத்து கொண்டு இருக்க அவளோ சாவகாசமாக கடலையை கொறித்து கொண்டிருந்தாள். என்னை விட அவன் உங்களுக்கு முக்கியமா போயிட்டானா? காட்டு கத்தலாக கத்தினார். நாங்க சொல்ற பதில் உங்களுக்கு வருத்தமா இருக்குமா, அதனால நாங்க சொல்லல என்றான் பிரபு. ஏண்டா அப்படி பண்றீங்க? உயர் ரத்த அழுத்தம் வந்தது போல கத்தினார் அவர். உண்மை பக்கம் நிக்கிறோம், அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நாங்க என்ன செய்ய என்று அழுத்து கொண்டாள் ஸ்வீட்டி. உண்மை, பொல்லாத உண்மை. நம்மளை ஏமாத்துறதுக்காக டிஎன்ஏ ரிப்போர்ட் எல்லாம் அவன் காசு தந்து வாங்கியிருப்பான். அவன் அனாதைதான். செய்வினை வச்ச மாதிரி உங்களை ஆட்டி வைக்கிறான். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறீங்க என்று கத்திக்கொண்டிருக்க பிரபுவோ கைபேசியில் வந்த அழைப்பை ஏற்று சொல்லுங்க மாமா என்றபடி வெளியேறினான். சே, அவன்தான், அவனேதான், அவனை ஏதாவது செய்யணும் என்று உள்ளூர புகைந்தவருக்கு மனதில் சிரித்த முகத்துடன் வந்து நின்றாள் பிரகல்யவதனி. மரகத நாயகியின் முகம் வெற்றி களிப்பில் மின்னியது. ஓம் பலவீனத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா என்று ஆங்காரமாக சிரித்தார் மரகத நாயகி. அத்தியாயம் 18. இறங்குங்க மேடம், பணிவாய் அழைத்தான் மகளன். ஏன் இப்படி என்று சினிங்கியவளை கண் சிமிட்டி அழைத்து சென்றான். வெள்ளை உடையில் ஆ ஊ என்று சத்தமிட்டபடி கராத்தே செய்து கொண்டிருந்தனர் ஒரு கூட்டமாக. இப்போ கராத்தே நான் கத்துக்கணுமா? எதுக்கு என விழி விரித்தாள். நான் கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ணதும் கட்டிலிருந்து எட்டி உதைக்க என அவன் சிரிக்காமல் சொல்ல, ராஜா என்று இடுப்பில் கை வைத்து முறைத்தாள் அவனை. முறைக்காத, வா. கையை பிடித்து அழைத்து சென்றவன் அங்கே பயிற்சி தந்து கொண்டிருந்த பெண்ணிடம் அறிமுகம் செய்து வைத்தான். இனிமே நான் பாத்துக்கிறேன் அண்ணா. அண்ணி வாங்க என்று அழைத்து கொண்டாள் அப்பெண். இன்றைக்கேவா? ஆதங்கத்துடன் மகளினியை பார்த்திட, இன்னைக்கேதான், போ, 2 மணி நேரம் கழிச்சு நானே அழைச்சிட்டு போறேன் என்று விடை பெற்று கொண்டான். உடல் பலம் தேவையோ இல்லையோ, இப்போதைக்கு அவளுக்கு தேவை உடல் பலத்துடன் கூடிய தன்னம்பிக்கை. அதை இந்த தற்காப்பு கலை தரும் என்று நம்பினான் மகளன். இப்போதெல்லாம் தருணி பிரகாவை சந்திக்க வருவதில்லை. எங்கே பிரகா வீட்டில் இருந்தால்தானே சந்திக்க? அதிகாலை எழுபவள் மகளனோடு இணைந்து யோகா செய்துவிட்டு சமையலை கவனிக்க செல்ல மகள் வயலுக்கு சென்றிடுவான். காலை மதிய உணவு வயலிலேயே இருவருக்கும் முடிந்து போகும். மாலை வீடு திரும்பியதும் கராத்தே வகுப்பிற்கு அனுப்பி வைப்பவன் பிறகு அவளுக்கு கணினி கற்பிக்க ஆரம்பித்திருந்தான். கற்பித்தல் கணினியோடு நிற்காமல் கட்டிலுக்கும் தொடர்ந்தது. எல்லோரிடமும் பேசும்போது கீச்சு குரலில் பேசுபவள் மகளனோடு பேசும்போது மட்டும் மிரட்டும் குரல்தான்.
அவனோடு சலசலக்க பிடித்திருந்தது அவளுக்கு. நான் போர் அடிக்கிறேனா, ரம்ப மாதிரி பிளேடு போடுறேனா என்ற கேள்வி வேறு கேட்டுக்கொள்ள சிரித்து மட்டும் வைப்பான். வாண்டு, அண்ணா சொல்லு, அண்ணா சொல்லு. அவளை வம்பிழுப்பது மகளனுக்கு பிடித்தமான வேலை. நீங்க இருக்கீங்களே, சுகமாய் அழுத்து கொள்வாள். என்னை லவ் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அந்த கதையை சொல்லுங்க என்று வந்து நின்றால், மாமா சொல்லு, சொல்றேன் என்று முரண்டு பிடிப்பான். போயா யோ என்று திட்டிவிட்டு செல்பவள் அவனை பின்னிருந்து அணைத்து கழுத்தோடு கைகளை சுற்றி போட்டு தோளில் தாடை பதித்து காதோறும் குறுகுறுப்பை மூட்டிவிட்டு முத்தம் வைத்து செல்வாள். இருவருக்குமான உலகம் எப்போதும் வானுலக தேவதைகள் அலங்கரித்த சொர்க்கம்தான். மரகத நாயகியால் வதனியை நெருங்க கூட இயலவில்லை. அந்த அளவிற்கு மகளன் அவளை தன் அகத்திற்குள் வைத்திருந்தான். ஊர்க்காரர்கள் மகளனை சந்திக்க வந்திருந்தனர். வாங்க எல்லாரும் என்று பொதுவாய் அழைத்தவன், நாகலட்சுமி டீ போடுங்க என்று குரல் கொடுத்தான். அதெல்லாம் வேண்டா சின்னையா என்றவர்கள், திருவிழா பத்தி பேச வந்தோம் சின்னையா என்றார்கள். வழக்கம் போல ஊர்க்கூட்டம் போட்டு பேசிக்கலாமே என்றதும், இல்லை சின்னையா, இதுவரை நீங்க கல்யாணம் ஆகாதவரு, அதனால எந்த முறையும் செய்யாம திருவிழா மட்டும் செஞ்சோம். ஆனா இந்த முறை பட்டங்கட்டி தான் திருவிழா நடத்தணும், இதுதான் பெரிய வீட்டு முறை என்றார்கள் வந்தவர்கள். அது அவன் அறியாததா? தெரிந்து கொண்டுதானே பேச்சை வளர்த்தான். இல்ல, எனக்கு கல்யாணம் ஆகியிருந்தாலும் ஏற்கனவே ராஜா பட்டத்தில் இருக்கிறவர் உயிரோடு தானே இருக்கிறார், அப்புறம் நான் எப்படி என்று தயங்கிட, அவர் இதுவரை இங்கே வரலையே தம்பி. அது மட்டும் இல்லாமல் சுமித்ரா அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது நீங்கள் தான். கண்டிப்பாக நீங்கள் தான் பட்டம் கட்டிக்கணும் என்று கூற, நீங்கள் ஒரு மனதாக முடிவெடுத்தாலும் ராஜாவோட உடன் பிறந்தவங்க நான் பட்டத்துக்கு வர்றதை ஏற்றுக்கலனா என்று கொக்கி போட்டான். அவங்க கிட்ட யோசனை கேட்கறது வழக்கம் இல்லைங்களே என்ற ஊர் நாட்டாமை, இந்த வருஷமாவது தம்பதி சமேதரா நின்று திருவிழாவை நடத்தணும் சின்னையா என்றார் வேண்டுகோளாக. அதற்குள் தேநீரை எடுத்து கொண்டு வந்தாள் வதனி. வணக்கம் சின்னம்மா என அனைவரும் மரியாதை செலுத்த புன்னகையுடன் தலையசைத்தவள் தேநீரை கொடுத்தாள். வரவு செலவு கணக்கெல்லாம் எடுத்து வைங்க, கோவிலில் வந்து பார்க்குறேன். போன தடவை மாதிரியே இந்த முறையும் செலவு எல்லாம் என்ன சேர்ந்தது, ஊரில் வரி போடும்போது குறைச்சி போடுங்க என்றான் முடிவாக. செஞ்சிடலாம் சின்னையா, அப்போ நாங்கள் கிளம்புறோம் என்று விடை பெற்றுக்கொள்ள மரகத நாயகி வந்து நின்றார். என் அண்ணன் இருந்த இடத்துல இவனை வைக்க நீங்க எப்படி முடிவெடுக்கலாம் என்று ஆங்காரமாய் கத்த, நாயகிமா, சின்னையா தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாரு, அதனால இந்த முறை அவர் தான் பட்டம் கட்டுவார். இது ஊர்கூடி எடுத்த முடிவு. அப்புறம் நீங்கள் அசலூர்காரங்களாகிட்டீங்க, இதில் முடிவு சொல்ல முடியாது என்று ஊர் நாட்டாமை தீர்க்கமாக உரைக்க, எங்கள் அண்ணன் உயிரோடு இருக்கும்போது எப்படி இன்னொரு ஆளுக்கு பட்டம் கட்ட முடியும்? மீண்டுமாய் உரிமை, உயிரோடு இருந்தா பெரியய்யாவை வர சொல்லுங்க, பட்டம் கட்டுறோம், திருவிழாவை சிறப்பாக எடுத்து நடத்த சொல்லுங்க என்று கூறிவிட்டார் பட்டென்று. வருவார்யா வருவார், எங்கள் அண்ணன் இந்த நாய் அனாதனு காட்டவே அவர் திரும்ப வருவார் என்று சவாலாய் சொல்ல மகளன் ஏளனமாய் புன்னகைத்தான். ஏய் ஏய் சிரிக்காதடா என்று எகிற, உங்களை பார்த்து சிரிக்க எனக்கு ஒன்றுமே இல்லையே மரகத நாயகி என இழுத்து, அத்தை என்றான் இழலாக. டேய் என்று பல்லை கடித்தவரின் அருகில் சென்றவன் ஊர்க்காரர்களை பார்த்து வணக்கம் வைத்து, நீங்கள் கிளம்புங்க, இன்னும் 1/4 மணி நேரத்தில் அங்கே இருப்பேன் என்று அனுப்பி வைத்தான். மரகத நாயகியிடம், நான் ராஜாவாகிறத யாராலும் தடுக்க முடியாது, முடிஞ்சா செய்ங்களே பார்க்கலாம் என்று சவால் விட்டான். வதனி காஃபியோடு மீண்டும் வந்தவள், வாங்க சின்னம்மா காஃபி எடுத்துக்கோங்க என உபசரிக்க, அவரோ கடும் கோபத்தில், உன் காப்பியை இவன் தலையில் ஊத்து என்று வேக எட்டில் செல்ல, வதனியோ சாவகாசமாக எடுத்து காஃபியை குடித்தாள். ஏய், அதை ஏன் தலையில் ஊற்ற சொன்னாங்க என்றவனுக்கு புன்னகை அரும்ப, அவளோ, என் மனசுக்குள்ளே தானே இருக்கீங்க, தொண்டையில் இறங்கும்போது நேராக தலையில் பட்டுடும் என்றாள். சேட்டைக்கார பொண்ணை கன்னம் வழித்து செல்லம் கொஞ்சியவன், கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன், அதுக்குள்ள நான் சொன்னதை செய் என்று கீழிறங்கி சென்றான். ஊர் பெரிய மனிதர்கள் சிலர் கோவிலில் அமர்ந்திருந்தனர். கணக்கு வழக்குகளை பார்த்து பேசிக்கொண்டிருக்க மகளன் வண்டியை நிறுத்திவிட்டு செல்ல அனைவரும் மரியாதை நிமித்தமாக எழுந்து நின்றனர். அவன் முகத்தில் ஒருவித கர்வ புன்னகை. உட்காருங்க என்றவன் கணக்கு வழக்குகளை சரிபார்த்துவிட்டு திருவிழா சம்பந்தமாக பேச துவங்கினான். நைட் 10 மணினா ஸ்பீக்கர் எல்லாம் ஆஃப் பண்ணிடணும், வரி எல்லாரும் கட்டணும்,
அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. 2வது, தண்ணியை போட்டு எவனாவது அலப்பறை பண்ணா போன தடவை மாதிரி செவில்ல 4 அப்பு அப்பி விட்டுருவேன்னு ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணிடுங்க. ஆடல் பாடல் நிகழ்ச்சி ஒரு நாள் மட்டும்தான். கரகாட்டம் ஒயிலாட்டம் எல்லாம் பாரம்பரியமாக பண்ணுறவங்க தான் வரணும். இந்த கரகாட்டம்ன்ற பேரில் நாராசம் ஆடுற எந்த கோஷ்டியாவது உள்ள வந்தா தொலைச்சிடுவேன். அந்த மாதிரி கருமத்துக்கு இது ஊர் இல்லை. திருவிழா முடிகிற வரை அன்னதானம் போடணும். தண்ணீர் பந்தல் அங்கங்கே வச்சிருக்கணும். கடை போடுறவங்க விலையை பார்த்து வைக்கணும். அதிக ரேட் வச்சு விற்றா உடனே கடையை காலி பண்ண சொல்லிடுங்க. தேர் வர்றதுக்கு தகுந்த மாதிரி ரோட்டை சுத்தம் பண்ணிடணும். இளைஞர் நற்பணி மன்ற பசங்களை செய்ய சொல்லுங்க. வேற என்ன விஷயம்னாலும் வயலில் தான் இருப்பேன், பேசிக்கலாம் என்று முடித்தான். பட்டம் கட்டுறதுக்கு ஒன்றுமே சொல்லலையே சின்னையா என்று கேட்கவும், அது நீங்களா பார்த்து ஏற்பாடு செய்கிறது தான். அதில் நான் கருத்து சொல்ல எதுவும் இல்லை. நீங்கள் பார்த்து எப்படி செஞ்சாலும் சரி என்று சொல்லிவிட அவர்களும் சரி என்று சம்மதித்தனர். அண்ணே, இந்த தடவையாச்சும் ஊர் பசங்களுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் ரெடி பண்ணுங்கண்ணே என்றார்கள் இளைஞர்கள். திருவிழாவை சிறப்பாக நடத்தி காட்டுங்க. மஞ்ச நீர் அன்னைக்கு முழுசும் நீங்கள் தான் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. செலவு முழுதும் என்னோடது, சரியா என்றதும் இளைஞர் கூட்டம் ஆர்ப்பரித்தது. பார்த்துக்கோங்க என்றவன் அங்கிருந்து செல்ல ஊர் பெரிய மனிதர்களும் இளைஞர்களும் மகளனை பாராட்டியபடி கலைந்து சென்றனர். மரகத நாயகிக்கு உள்ளமெல்லாம் கொதித்தது. ஏதாவது இவனை செய்திட வேண்டும் என்று மனம் பரபரத்தது. சித்தி என்று அழைத்தாள் தருணிகா. திரும்பி பார்த்து முகம் சுருக்கியவரிடம் உங்ககிட்ட பேசணும் என்று அழைத்து சென்றாள். இருவரும் வெகு நேரம் பேசினர். இருவர் முகத்திலும் ஆங்காரமான சிரிப்பு மலர்ந்தது. அது மகளனுக்கு ஆபத்து என்று சொல்லாமல் சொல்லியது. ஏய் பொண்ணே, கண்ணை கட்டி எங்க கூட்டிட்டு போற என்று கேட்டபடி அவளோடு நடந்தான் மகளன். கொஞ்ச நேரம் அமைதியா வாங்களே என அழுத்து கொண்டவள் நாற்காலியில் அவனை அமர வைத்தாள். கண்கட்டை அவிழ்த்து விட்டவள் டட்டாயிங் என எதிரில் இருந்த கேக்கை காட்ட, என்னது இது என்றான் சிரிப்புடன். உங்க ப்ரூஸ்லியின் கைவண்ணம் எப்படி இருக்கு என்று எதிர்பார்ப்புடன் கேட்க, நாற்காலி போன்ற அமைப்பில் ராஜா ராணி இருவரும் வீற்றிருப்பது போல வடிவமைத்திருந்தாள் கேக்கை. அத்தனை கலைநயமாக இருந்தது அந்த கட்டிகை. வாவ் பொண்ணே, கலக்கிறப்போ ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இது ரெண்டும் யாரு என வேண்டுமென்றே வம்பு செய்ய, இது முனிசாமி, அது குப்பமா என்றாள் நொடிப்பாக. அட்டகாசமாய் சிரித்தவன், அழகாத்தான் இருக்காங்க. யாரு, உங்க ரிலேஷனா என விடாமல் வம்பு செய்து கொண்டிருந்தான் அவளை. மாமா என்றதும் அவளை தன் பக்கம் இழுத்தவன், எத்தனை தடவை கேட்டேன், வம்பு பண்ணவும் சொல்றியா நீ என்று தன்னோடு இருக்க அணைத்திருந்தான் அவளை. இருவருமாய் கேக் வெட்டி முடிக்க கொஞ்சலும் குலாவலுமாய் சென்றது பொழுது. வதனி அவன் நெஞ்சில் துயில் கொண்டிருக்க அவளின் உறக்கம் கலையாமல் படுக்க வைத்தவன் அறையை பூட்டிவிட்டு வெளியேறினான். தோட்டத்து வீட்டிற்கு சென்றவன் கதவை திறந்து கொண்டு ஒரு அறைக்குள் நுழைந்தான். வாங்கண்ணா, மகேன் வரவேற்க தலையசைத்தவன், அதை ஓபன் பண்ணு என்றான். மகேன் தரையில் இருந்த டைல்ஸை நகர்த்திவிட்டு அங்கிருந்த மரக்கதவை திறக்க அது படிக்கட்டு போல வழிகாட்டியது. லாக் பண்ணிட்டு போ மகேன் என்றதும் சொன்னதை தட்டாமல் செய்தான் மகேந்திரன். டக் டக் என்ற ஓசையிலேயே அங்கே படுத்திருந்த உருவம் எழுந்து அமர்ந்தது. வணக்கம் சண்முகவேல் ராஜா, சௌக்கியமா என்று மகளன் அதிகார குரலில் கேட்க எதிரே இருந்த உருவம் நடுங்கியது. அத்தியாயம் 19. சண்முகவேல் ராஜா, எப்படி இருக்கீங்க என்றபடி அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்தான். நான் என்று நடுங்கியவரை பார்த்து ஏளனமாக சிரித்தான். நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்றது தான் என் ஆசை. உன்னை ஒரு நிமிஷத்துல கொன்னுடலாம்னு மனசு துடித்தாலும் அதை செய்ய விருப்பம் இல்லை எனக்கு. ஒரு விஷயம் தெரியுமா என்று கண்களை சுருக்கியபடி அவன் கேட்க அவரோ பயந்து போய் இருந்தார். மகளன் ராஜாவாக போறான். ராஜா கேட்கவே நல்லா இருக்குல்ல. நீ முடியவே முடியாதுன்னு சொன்ன விஷயத்த நடத்தி காட்ட போறேன். அனாத அரசனாக போறேன். ஓ ராஜாங்கத்தை ஆள போறேன் என்றான் கர்ஜனையாக. உன்னால முடியாது என்று அவர் சொல்லவே ஆங்காரமாய் ஒலித்தது அவன் சிரிப்பு. ஒரு நாளாவது நான் அங்க ராஜாவா இருப்பேன். எல்லாம் உன் கண்ணு முன்னாடியே நடக்கும் என்றவன், உன்னை நடுங்க வச்சு பார்க்கறதுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எனக்கு. என்னை நினைச்சு நினைச்சு பயந்து பயந்து சாவு என்று எள்ளலாக பேசிவிட்டு சென்றான். வேண்டாம் மகளா, இது உனக்கு நல்லதில்லை. என் மகனோட இடத்துல நீயா
என் வம்சம் சுத்தமானது. நீ நீ எனும்போதே அவரின் கழுத்தை பிடித்து நெரித்திருந்தான். இவ்வளவு தூரம் உன்னை வச்சிருக்கும்போதே உன் திமிர் அடங்கலல்ல? உன் வம்சம் சுத்தமானதா என நக்கலாய் சிரித்துவிட்டு, உன் வம்சத்தோட முதல் களங்கமே நீதாண்டா. அவன் ஓ மகன்னா, அப்போ நான் யாரு என்றவன், வெல், உன்கிட்ட ஒரு சூப்பர் விஷயத்த சொல்ல வந்தேன். அடுத்த வாரம் மகளவேல் ராஜாவுக்கு ராஜாவா பட்டம் கட்ட போறாங்க. அதை நீயும் லைவா பார்க்க போற என்றான் அழுத்தமான பார்வை பார்த்தபடி. வேண்டாம் மகிழா, நீ ரொம்ப தப்பு பண்ற என்று எச்சரித்தவரை கிஞ்சித்தும் சட்டை செய்யவில்லை அவன். நியாயங்கள் இடமாறும் சண்முகவேல். உனக்கு தப்பா தெரிகிற எதுவும் எனக்கு தப்பா தெரியல. அண்ட் நீ செஞ்ச எதுவும் நியாயமாகவும் எனக்கு தெரியல என்றான். இதையெல்லாம் என்னை வெளியே விட்டுட்டு பேசுடா பார்க்கலாம் என்றவர் ஆக்ரோஷத்துடன் சொல்ல, சில விஷயங்கள்ல மகளன் அவசரப்பட மாட்டான், அதுல இதுவும் ஒன்று என்றவன் அவர் முகத்தை பிடித்து தன் எதிரே காட்டியவன், உன் குணத்துல எல்லாத்தையும் கொண்டு படைக்காம ஓரளவு எனக்கும் படைச்சிருக்கான் கடவுள். அதை வெளிக்காட்ட வேண்டாம், அதான் உன்கிட்டயே காட்டுறேன் என்றவன் கிளம்பிவிட்டான். வதனி உறக்கம் கலைந்து எழுந்து விட்டிருந்தாள். மகளன் படுத்திருந்த இடம் வெறுமையாக இருக்கவே சுற்றி முற்றி தேடியபடி படுக்கையை விட்டு கீழிறங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு வா ப்ரூஸ்லி, டைம் ஆகுது மகளனின் குரல் மட்டும் கேட்டது. மெல்லிய புன்னகையோடு தயாராகி வந்துவிட்டாள். ஆனால் அவன்தான் வந்தபாடில்லை. எங்கே போனாரு? விழிகளை சுழற்றியபடி நடக்க சிறிது நேரத்தில் அந்தரத்தில் பறப்பது போன்றதொரு உணர்வு அவளுக்கு. என்ன பண்றீங்க? அச்சோ, பயமா இருக்கு, விடுங்க, கீழே இறக்கி விடுங்க மகளா. கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மாட்டேன், அப்படித்தான் சுத்துவேன் என்றவன் வேகமாய் சுற்றிவிட்டு நாற்காலியில் அமர வைத்தான். அப்பா, தலையை சுத்துது. தலையை பிடித்து கொண்டு கவிழ்ந்து விட்டாள். என் ப்ரூஸ் குட்டிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்றான் அவளை நிமிர்த்து முத்தமிட்டு. அவனையே வெளியகலாது பார்த்திருந்தாள். என்னடா என்று அவளின் முகத்தாடையை கையில் ஏந்தி கேட்க, எப்படி தெரியும்? நான் சொல்லலையே. உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு எதுவுமே கிடையாதே என்றான் பெருமிதமாக. தெரியாது, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது என்றாள் தீர்க்கமாக. சரி, இனிமே சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன் என்றான் பட்டென்று. சீக்கிரமே சொல்கிறேன் என்றவள், நான் பர்த்டே கொண்டாட மாட்டேன் மகளா, எப்பவுமே கொண்டாடியதில்லை என்றவள், உங்களுக்கு சமைக்க போகிறேன், என்ன வேணும் என்று வினவினாள். ஹோய் பொண்ணே, என்ன பாரு என்று அவளை விடாமல் பிடித்தவன், பிறந்த நாளை கொண்டாடலாம், ஆனால் இப்போ இல்லை, நான் சொல்லும்போது. இந்த பிறந்த நாள் எப்போதும் உனக்கு மறக்காது என்றான் ஸ்திரமான குரலில். உங்களுக்கும் இது மறக்காது மகளா. பேர் நல்லா இருக்கா? நேற்று தூங்க போகும்போது யோசித்தேன் என்றாள் அதுவரை குரலில் இருந்த கடினத்தன்மையை மாற்றி. ரொம்ப நல்லா இருக்கு பிரிகா, யோசிக்கிறது ரொம்ப நல்லதாச்சே என்றவன், நான் சமையலை முடிச்சிட்டேன், வா சாப்பிட்லாம் என்று அழைத்து சென்றான். இட்லி, சாம்பார், சட்னி, பொங்கல், வடை, கேசரி என்று பிரமாதப்படுத்தி இருந்தான். உங்களுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியுமா என ஆச்சரியத்துடன் விழிவிரித்தாள். எனக்கு இன்னும் என்னென்ன தெரியும்னு கூடிய சீக்கிரம் நீயே தெரிஞ்சுப்ப என பீடிகை போட்டவன், முதல்ல இனிப்பு என்று கேசரியை ஊட்டிவிட்டான். அதன் சுவையிலும் நெய் வாசத்திலும் மெய் மறந்தவள், சூப்பரா இருக்கு என்றாள் உற்சாகத்துடன். ஓகே ஓகே, சீக்கிரம் சாப்பிடு, கோவிலுக்கு போகணும் என்று புன்னகையுடன் சொல்ல இருவரும் காலை உணவை முடித்தனர். இருவரும் கோவிலுக்கு கிளம்பிவிட தருணி பொங்கி வந்த கோபத்தை அடக்கியபடி பார்த்திருந்தாள். சற்று நேரத்தில் மரகத நாயகிக்கு அழைத்தவள், அவங்க வெளியே கிளம்பி போறாங்க சித்தி என்று கூறிவிட்டு இணைப்பை துண்டித்தாள். ஐ எம் சாரி பிரகா, உன்னை எப்போதும் எனக்கு கீழேயே பார்த்து பழகிடுச்சு. நீ மேலே வர்றதையோ உனக்கு நான் அடிபணிஞ்சு நடக்கிறதையோ விரும்பவே இல்லை என்று முணுமுணுத்தாள். அங்கே மரகத நாயகியோ, அவ கிளம்பிட்டாளாம், இந்த முறை அவனை எதுவும் செய்ய வேண்டாம், அவளை ஏதாவது பண்ணுங்க, அப்போதான் ஒரு உறவை இழந்த வலி என்னன்னு அவனுக்கு புரியும் என்று உரைத்திட அவருக்கு அடிபணிந்து கிளம்பினர் அவர்கள். வழக்கம் போல ஆசிரமத்திற்கு சென்றுவிட்டு திரும்பியிருந்தனர் இருவரும். எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று கேட்டவளுக்கு அமைதியையே பதிலாய் தந்தான். எங்கேன்னு சொல்லுங்களே ப்ளீஸ் என்று கெஞ்சியபடி அவன் பின்னால் வந்தவள் ஒரு நொடி ஸ்தம்பித்து விட்டாள். ஞாபகம் இருக்கா இந்த வீடு என்று எதிர்பார்ப்புடன் கேட்டிட அவனை கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்து விட்டாள் அசுர வேகத்தில். இந்த வீடு எப்படி தெரியும்? எப்படி மகளா? சொல்லுங்க சொல்லுங்க என்று அவனை பேச விடாமல் அவளே குதித்தாள் ஆவலுடன்.
சொல்றேன் உள்ள வா பொண்ணே, எத்தனை ஆவல் உனக்கு என்று சிரித்தவன், பட் இது எதிர்பார்க்கல என்று அவள் சற்று முன் முத்தமிட்டதை நினைத்து ரசித்து கூறினான். அதுவெல்லாம் அவளின் மூளையில் ஏறவே இல்லை. இந்த வீடு எப்படி தெரியும் என்ற ஆச்சரியம்தான் அவளுள். உள்ளே அவளின் பெற்றோர் புகைப்படம், அதன் கீழே அணையா விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. ஆசீர்வாதம் வாங்கிக்கோ என மகளன் சொல்ல, ஏ அப்பா, ஏ அம்மா என்று புகைப்படத்தை வருடியவள் அச்சூழலின் கனம் தாழாமல் அழுதாள். ஷ், அழக்கூடாது. இதுக்கா இங்கே அழைச்சிட்டு வந்த? இங்கே சிரிப்பு சத்தம் மட்டும்தான் கேட்கணும்னு உன் அம்மா சொல்லியிருக்காங்களாமே என்று அவன் கூற வியப்பாய் பார்த்தாள் அவனை. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் என்றவளிடம், அதுக்கெல்லாம் ஸ்பை வச்சிருக்கேன் என்றான் கண் சிமிட்டி. ம், வாங்க போகலாம் என்றாள் சட்டென்று. ஓய், ஏம்மா, இரு போலாம், இப்போதானே வந்தோம் என்றவனிடம், இந்த வீடு எவ்வளவு சிரிப்பு சத்தத்தை உள்வாங்குச்சோ அதுக்கு மேலே அழுகையும் தாங்கினது என்றாள் உக்கிரமாக. வதனியின் மற்றொரு பரிமாணத்தில் ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்றான் மகளன். பிருகா என்று அவளின் தோள் தட்ட, போலா மகளா என்றாள் ஸ்திரமாக. வெயிட், போலாம் என்றவன் அவளை பின்பக்கம் அழைத்துச் சென்றான். மல்லியும் முல்லையும் வாசனையை அள்ளி தெளித்திருந்தது அங்கே. அவள் விரும்பும் மனோரஞ்சிதமும் பாரிஜாதமும் பூத்திருந்தது அன்று. பேசு பிருகா, உன் அப்பா அம்மா பற்றி சொல்லு என்று அவளை ஊக்கினான். அவங்கள மாதிரி இனப்பிரியாத தம்பதியை பார்க்கவே முடியாதான். அதான் சாவல கூட ஒன்றா போயிட்டாங்க. பிரகல்யான்ற தைரியசாலி குட்டி பொண்ணை இந்த அகோரமான உலகத்தில் தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க என்றாள் விரக்தியாக. அகோரமான உலகம் இப்போ மாறிடுச்சா பொண்ணே? அவளை தன் பக்கம் திருப்பி அவள் வெளியில் தன் பார்வையை கலக்க விட்டான். மாறிப்போய் 2 மாதம் 17 நாள் ஆகிடுச்சு என்றாள் புன்னகை மாறாமல். ஆனால் அவளின் மனமோ வேறொன்றை பேசியது. அவளை சிரிப்புடனேயே பார்த்திருந்தான். அவனது பார்வையில் நாணம் கொண்டவள் அவன் விழிகளை தன் கைகளால் மூடினாள். பார்க்க விடு பொண்ணே என்றான் அவள் கைகளை விலக்கிவிட்டு. 2 கண்ணு, 1 மூக்கு, 1 வாய் தான் இருக்கு, இதுல என்னத்தை திரும்ப திரும்ப பார்க்குறீங்க என்று சிரிப்புடன் கேட்க, அது மட்டுமா இருக்கு என்றவன் அவள் நெற்றியை சுட்டி காட்டி, இங்க நான் வச்ச குங்குமம் இருக்கு, இந்த கண்ணுக்குள்ள நான் இருக்கேன், இந்த மூக்கு நுனியில யாருமே பார்க்காத உன் வெக்க சிவப்பு இருக்கு, அது இந்த 2 கன்னத்திலும் படர்ந்திருக்கு, என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், அப்புறம் இந்த என்றவனை பேச விடாமல் தடுத்து விட்டாள். அப்பா, எவ்வளவு சொல்றீங்க நீங்க, இதெல்லாம் எங்க தான் கத்துக்கிறீங்க? சிரித்தபடி எழுந்து ஓடி போனாள். ஏய், சொல்றேன் வா என்று அவள் பின்னால் ஓடியவன் மனோரஞ்சித மரத்தின் கீழ் நின்று பிடித்து கொண்டான். மனோரஞ்சிதம் பழத்தோட்டத்திற்குள் விட்டது போல வாசனையை பரப்பிவிடும். அதன் வாசத்திலும் அவன் அருகாமையிலும் மயங்கி நின்றவள் சட்டென தெளிந்து விலகப் போக, விட்டால்தானே அவன்? பிருகா என்று கிறங்கிய குரலில் அழைத்தவன் அதற்கு மேல் தாழாமல் அவளிதழ்களை கொய்திருந்தான். 2 யாக்கையின் கூடலின் அச்சாரம் இதழ் கூடல் அல்லவா? இதழ் சங்கமத்தில் லைத்திருக்கும் 2 ஜீவன்களையும் சுற்றி வளைத்திருந்தனர் மரகத நாயகியின் ஆட்கள். அத்தியாயம் 20. வதனி மகளனை விட்டு விலகினாள். பாதி உண்ட மிட்டாயை பிடுங்கிய குழந்தை போல பார்த்தான் மகளன். போகலாம் வாங்க என்றாள் நிதானமாக. மாட்டேன் என தலையசைத்தான். அவளை தன் அருகே இழுத்து கொண்டான். விட்ட செயலை தொடர. சருகான இலைகள் மிதிப்படும் ஓசை மெல்லியதாக இருந்தாலும் தெளிவாய் அவனுக்கு கேட்டது. பிருகா, வீட்டுக்குள்ள போ என திடுமென உரைக்க அவளோ புரியாமல் விழித்தாள். வீட்டுக்குள்ள போ, இதோ வரேன் என்று அவளை உள்ளே அனுப்பிய பிறகு விழிகள் சுருங்க பார்த்தான். இலைச்சருகுகளின் சத்தம் நின்றது. கையை உயர்த்தி நெட்டி முறித்ததும் இடுப்பை அங்குமிங்கும் அழைத்து சோம்பலாய் நெட்டி முறித்தான். பின்னால் இருந்த சைலன்சர் துப்பாக்கியை எடுத்து அதன் முனையை உள்ளங்கையில் துடைத்துவிட்டு மிகச்சரியாக ஒருவனை பார்த்து குறிவைத்தான். மற்றவர்களுக்கு வியர்த்து வழிய 4வரும் சேர்ந்து அவனை தாக்க முற்பட மகளனோ மரகத நாயகிக்கு அழைத்தான். எடுத்த எடுப்பிலேயே, என்னை கொல்ல ஆள் அனுப்பியிருப்பீங்க போல் இருக்கு, உஃப், நீங்க அடங்கவே மாட்டீங்களா மரகத நாயகி? நான் எனும்போதே இருவர் அவனை நெருங்கிவிட்டனர். மகளன் இருவர் முட்டிக்காலுக்கு கீழே சுட்டுவிட அவர்கள் அலறும் சத்தம் மரகத நாயகியை எட்டியது. ராஜா ஆகிறதுக்கு முதல் தகுதி தன்னைத்தானே பாதுகாப்பு பண்றது தான். ஐ வுட் சேவ் மை செல்ஃப் என்றவன், மிஸ்டர் சுசீந்திரன் என் தோட்டத்து வீட்டில் இருக்கார், எப்படி அவர் வீட்டுக்கு வரணுமா இல்லையா என்று நக்கலாய் சிரிக்க, மறுநிமிடம் மரகத நாயகி அவர் அனுப்பிய ஆட்களை திருப்பி அழைத்து விட்டார்.
தட்ஸ் குட் என முத்துப்பற்கள் பளிரிட சிரித்தவன், நெக்ஸ்ட் டைம் நல்ல பிளான் போடுங்க ஓகே என்று இணைப்பை துண்டித்து விட்டான். இவ்வளோ நேரம் வெளியே என்ன செஞ்சீங்க, என்ன சத்தம் அது என்று புருவங்களிடுங்க வினவிய மனைவியிடம், ஒரு கருணாகண்டா, விரட்டி விட்டுட்டு வர டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பலாமா? ஏன் ப்ரூஸ்லி, இப்பவே வேணும்னு தோணுது என்றான் அவள் பேபி பிங்க் வண்ண இதழ்களில் பார்வையை பதித்தபடி. அச்சோ இவர என்று எண்ணியபடி விழிகளை தாழ்த்தி கொண்டாள். வீட்டை பூட்டினான். பிரகாவின் விழிகள் கலங்கியது தன் பெற்றோரின் நினைவினில். ஓ அப்பா அம்மா நினைவா இருக்கா பிருகா என்றதும் ஆம் என்று தலையாட்டிட, அப்பவா சீக்கிரமா அவங்கள வரவழைக்கலாம் என்றான் சிரிக்காமல். எப்படி என வியப்பாய் கேட்டிட அவள் காதில் முனங்களாய் பேசி முயங்களுக்கு வழிவகுத்தான். நீங்க இருக்கீங்களே போங்க நீங்க என சினுங்கி ஓடிவிட்டாள் வண்டி இருக்கும் இடத்திற்கு. வீட்டிற்கு இருவரும் சிரித்தபடி செல்ல தருணி திடுக்கடலாய் இருவரையும் பார்த்தாள். அவள் பார்வையை கண்டு கொண்டவன் எள்ளலாய் புன்னகைத்தபடி கடந்து சென்றான். திருவிழாவிற்கு இன்னும் சில நாட்களே இருந்தன. பட்டம் கட்ட நல்ல நாள் பார்த்து புரோகிதர் கூறிவிடவே மகளன் பிஸியாக அலைந்து கொண்டிருந்தான். மொத்த குடும்பமுமே அவனுக்கு பட்டம் கட்டும் நாளிற்காக காத்திருந்தனர், மரகத நாயகியே தவிர. பட்டம் கட்டுவதற்குள் தன் அண்ணனை எப்படியாவது கண்டறிந்து விட வேண்டும். அவர் இருக்கையில் மகளன் எப்படி இதை செய்யலாம் என சினம் கொண்டிருந்தார். அவரின் அடியாள் வேகமாக ஓடி வந்தான். என்னடா அவனை போட்டு தள்ளிட்டியா என ஆனந்தமாய் கேட்க, அம்மா அதை விட முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன். அந்த தோட்டத்து வீட்டில் இவங்க போகிற வாரதை தவிர சாப்பாடு போகுது. அப்புறம் முந்தா நேத்திக்கு பழைய துணி துப்புட்டி எல்லாம் கொண்டு வந்து எரிச்சிட்டு இருந்தாங்க என்றான். இவன் மேலே அப்பவே சந்தேகப்பட்டனா, எங்கள் அண்ணனை இவன் தான் ஏதோ செஞ்சிருக்கணும்னு என்று யோசித்த மரகத நாயகி தோட்டத்திற்கு ஆட்களை முடுக்கிவிட நினைத்தார். அரண்மனையே கோலாகலமாக இருந்தது. வாசலில் தோரணமும் வாழை மரமும் அலங்கரிக்க, வாசலை அடைத்து போட்டிருந்த பந்தலில் மேடை அமைத்து அரியாசனம் போல மென்மெத்தையை போட்டு கம்பீரமாக அலங்கரித்திருந்தனர். தங்க நிற ஜிப்பாவில் அத்தனை பேரழகாக நின்றிருந்தான் மகளன். கையில் இருந்த பட்டனை போட்டபடி நிற்க பிரகல்யா வந்தாள். அவனை விழி அகலாது பார்த்து நிற்க, கண்ணாடியின் வழியே அவளை பார்த்து புருவம் உயர்த்தி என்னவென்று கேட்க, எதுவும் இல்லை என்று தலையாட்டினாள். இங்கே வா என்று அழைத்ததும் சாவி கொடுத்த பொம்மையாக அவன் அருகில் சென்றாள். ப்ரூஸ் குட்டி, ஏன் ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க, நல்லா இருக்கா என்று புன்சிரிப்பை உதிர்த்தான். ராஜா மாதிரியே இருக்கீங்க, மீசையை முறுக்கிவிட்டு கண் சிமிட்டினாள். ராஜா மாதிரி இல்லை, ராஜாவே தான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உற்சாகமாய் பேசினான். அவன் உயரத்திற்கு எம்பி தானாக அவன் இதழ்களை கவ்விக்கொண்டாள். எதிர்பாராத இந்த இதழ் ஒற்றலால் சிலிர்த்து போனான் மகிழன். நொடிகள் கடந்து நிமிடங்கள் உயிர் பெற துவங்கிட நாணமாய் விலகியவள் விழிகளை மலர்த்தினாள். ரெடியாய் நிற்கிறேன், என்ன வேலை பண்ற நீ, மறுபடியும் குளிக்க வச்சிடுவ போல இருக்கே. கீழுதொடை பற்களின் நடுவில் கடித்து கொண்டான். ஏன் வேண்டான்னு சொல்வீங்களா என்று கேட்டு அவனை அசரடித்திருந்தாள். ஏ ப்ரூஸ்லி, தேறிட்டடி நீ, ஃபங்க்ஷன் முடியட்டும் இருக்கு உனக்கு என்று செல்லமாய் அவளை மிரட்ட, ஃபங்க்ஷன் முடியும் போது உங்களுக்கும் இருக்கு என்றாள் சூசகமாக. இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே கதவு தட்டப்பட்டது. டைம் ஆயிடுச்சு போலாம் என்று அவளோடு சென்று கதவை திறந்தான். எல்லாரும் வந்துட்டாங்க தம்பி என நாகலட்சுமி அழைத்திட, இதோ வந்துட்டேன் போங்க என்றான். தருணி தன் குடும்பத்தினரின் வரவிற்காக காத்திருந்தாள். இனிமேல் இங்கிருக்கக்கூடாது என்ற எண்ணத்திற்கு வந்துவிட்டிருந்தாள் அவள். சொத்தெல்லாம் உங்க பேர்ல இருக்கும்போது அவருக்கு ஏன் பட்டம் கட்டணும் என்று மகேந்திரனை கேட்டிருந்தாள். மரகத நாயகியின் பேச்சை கேட்டு, அண்ணன் தான் இங்கே எல்லாம், சொத்து பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு எந்த பொறுப்பையும் ஏற்றுக்க விருப்பமும் கிடையாது என்று கூறிவிட்டான். ஆனால் எனக்கு நீங்கள் தான் பட்டம் கட்டிக்கணும்னு விருப்பம் என்று பிடிவாதமாக நின்றாள். இதுதான் நடைமுறை தருணி, தேவையில்லாம ஆசை வளர்த்துக்காத, ஓ ஆசைக்கு நான் ஆட முடியாது என்றான் எரிச்சலாக. அதென்னங்க அண்ணன் மேலே அப்படி ஒரு பக்தி, அவர் சொன்னா எல்லாம் செய்வீங்க போல, என்னை விட்டுட்டு போக சொன்னா அதையும் செய்வீங்களா என்று கேட்டுவிட, மகேந்திரன் ஒரு நொடி அவளை உறுத்து விழித்தவன், அவர் சொன்னா செய்வேன் என்று கூறிவிட்டு வெளியேறினான். தருணி கொதித்து போனாள் அவன் பேச்சில். இனி இந்த வீட்டில் நாம் இருக்கக்கூடாது, அதுவும் அவள் ராஜாவின் மனைவியாக நிற்க நான் சேடிப்பெண் போல இருக்க வேண்டுமா? சொத்து வந்து என்ன யூஸ், மரியாதையெல்லாம் அவளுக்கு தான் கிடைக்குது என்று உள்ளூர கொந்தளித்து கொண்டிருந்தாள். சுமித்ரா தேவி மிகுந்த மகிழ்ச்சியுடன் தயாராகி கொண்டிருந்தார். விஸ்வநாதன் அவரை ரசனையுடன் பார்த்திருந்தார். என்னவா ஐயாவுக்கு வச்ச கண்ணு வாங்காம பார்க்குறீங்க? தலைமுடியை சரி செய்து கொண்டிருந்தார். ரொம்ப நாளைக்கு பிறகு ஓ முகம் ஜொலிக்குது சுமி என்றவர், அம்மாவையும் மகனையும் பிரித்து பாவம் பண்ணிட்டேனானா என்றார் கலங்கிய குரலில்.
சுமித்ரா பதறி எழுந்தவர், ஏன் இப்படிலாம் பேசுறீங்க என்று முகம் வாடிவிட்டது அவருக்கு. இல்லை நான் எதுவும் சொல்லலை, நீ ரெடியாகுமா, எல்லாரும் வந்துடுவாங்க, மகேனை பார்க்குறேன் என்று வெளியேறிவிட்டார். சுமித்ரா தேவி எழுந்தவர் தன் பெற்றோரின் புகைப்படத்தை பார்த்திருந்தார். நீங்க ஆசைப்பட்டது நடக்க போகுது, துணையா வரணும் நீங்க என்று பெருமூச்சறிந்தபடி விளக்கேற்றினார். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த விழா நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர் மனக்கண்ணில் வந்து நின்றார் சண்முகவேல் ராஜா. மனதில் ஒரு நடுக்கம் பிறந்தது. எந்த காலத்துக்கும் நீங்க மட்டும் இந்த ஊருக்கு வந்துடவே கூடாது என்று நினைத்தவர் கதவை சாற்றிவிட்டு வெளியே வந்தார். ஊர்க்காரர்கள் ஒவ்வொருவராய் வந்து கொண்டிருந்தனர். வந்தவர்களை சிரித்த முகத்துடன் வரவேற்றுக் கொண்டிருந்தனர் விஸ்வநாதனும் சுமித்ரா தேவியும். தருணியின் குடும்பத்தார் வரவே மகேந்திரனும் தருணியும் வந்து வரவேற்க தருணியின் அம்மா முகம் கடுகடுவென இருந்தது. எங்க பிரகாவை காணல என்று கேட்ட பெரியம்மா புதிதாய் தெரிந்தார் தருணிக்கு. பிரகாவா என்று கண்கள் சுருக்கியவளிடம், ஆமா பிரகாதான், ஏன் எப்போதும் கூப்பிடுற பெயரை கூப்பிட்டு அவ வீட்டுக்காரர்கிட்ட ஏலியன் பட்டம் வாங்கிக்கவா என்று கேட்டதும் தான் தருணியின் மனம் தெளிந்தது. கிங்கரா பிரகாவாக மாறிய காரணம் இதுதானா என ஆசுவாசமடைந்த அதே நேரத்தில் பெரியம்மாவின் மனதில் நிம்மதியின் இருப்பிடம் தோன்றியது. தருணியின் அம்மா அவளை தனியே பிடித்து கொண்டார் கோபமாக. உன் புருஷனுக்கு புத்தி எதுவும் கெட்டு போச்சாடி? சொத்தை வாங்கின மனுஷனுக்கு பதவியை பிடிக்க தெரியாதா? இது ரொம்ப பெரிய விஷயமாமே. இந்த ஊர்ல அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேறையாம். அதெல்லாம் அந்த கிங்கரா அனுபவிக்க போறாளே என்று பொறுமினார். நீங்க வேற பேசாம இருங்கம்மா, நானே கடுப்புல இருக்கேன். இனிமேனால இந்த வீட்டில் இருக்க முடியாது, அதுவும் அவளுக்கு கீழே என்னால் முடியவே முடியாது என்று சிடுசிடுத்தாள். ஏய் என்ன வளர்ற? இதுக்காகலாம் வீட்டை விட்டு வரலாமா? போடி பைத்தியம். அந்த கிங்கராவுக்கு உன் மேலே பாசம் ஜாஸ்தி. நீ எப்போதும் போல அதிகாரத்தை காட்டாம சிடிச்சிடுக்காம அவளுக்கு கொஞ்சம் பாசத்தை காமி. உன் காலடியிலேயே விழுந்து கிடப்பா. அதிகாரத்தை பயன்படுத்தி அவகிட்ட காரியத்தை சாதிக்காம அன்பாலேயே சாதிச்சுக்க. நீ ஆட்டி வைக்கிற கைப்பொம்மையை அவளை மாத்தடி என்று மகளுக்கு அறிவுரை சொல்ல, தருணியோ அந்த மகளை இருக்கானே அவன் அந்த பிரகா பக்கத்திலேயே விடமாட்டான். ஏற்கனவே என்னை வார்ன் பண்ணியிருக்கான் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு என்று எரிச்சலாக கூற, அவன் பார்வைக்கு சரியா இருக்க மாதிரி இரு தருணி, எல்லாம் நான் சொல்லணுமா என்று சலித்து கொண்டார். சரிம்மா என்றவள், இப்போ இருந்து தொடங்குவோம் என்றாள் சிரித்தபடி. அதன் பிறகு ஊர்க்காரர்கள் வந்துவிட மகளனும் பிரகல்யாவும் இணைந்து வாசலுக்கு வந்தனர். இவ என்னடி இவ்வளோ பூரிப்பா இருக்கா என்று தருணியின் அம்மா வியப்பாய் கேட்டுவிட்டு, மாசமா கீசமா இருக்காளா, ஜொலிக்குது மூஞ்சு என்றார் ஆச்சரியத்துடன். இருந்தாலும் இருக்கும், ஏதோ உலகத்தில் இல்லாத பேரழிய கட்டின மாதிரி மனுஷன் ஒட்டிக்கிட்டு தானே திரியிறாரு என்று நொடித்து கொண்டாள் தருணி. சற்று நேரத்தில் விழா துவங்கியது. பிரகல்யா அமைதியாய் வாசலை பார்த்து கொண்டிருந்தாள். மகளவேல் ராஜா அரியாசனத்தில் அமரப்போகும் தருணம் ஓங்கரித்து ஒலித்தது அந்த குரல். யார் அரியணையில யார்டா உட்கார்றது? கர்ஜனை குரலுக்கு சொந்தக்காரராக நின்றார் சண்முகவேல் ராஜா. கூடவே மரகத நாயகியும். மகளன் திடுக்கிட்டு நின்றான். சண்முகவேல் ராஜாவின் முகத்தில் ஏளனச் சிரிப்பு. சுமித்ரா நடுங்கி போய் நிற்க விஸ்வநாதன் தன்னுடன் நெருக்கமாக பிடித்து கொண்டார். ராஜா எங்கன்னு கேட்டீங்களே, வந்துட்டார் எங்க அண்ணன் என்று கர்வமாய் உரைத்தார் மரகத நாயகி. அரியாசனம் நோக்கி வந்த சண்முகத்தை எரிக்கும் பார்வை பார்த்தான் மகளன். இந்த அரியாசனம் எனக்கு சொந்தமானது, எவனும் அதுல உரிமை கொண்டாட முடியாது. அநாத பயலுக்கு அரியாசனம் கேக்குதா ஆ என்று சண்முகவேல் ராஜா திமிராக அமர, ஊர்க்காரர்களோ பெரிய ராஜாவே வந்தாச்சு, அவருக்கே பட்டம் சூட்டிடலாம், நல்ல நேரம் முடிய போகுது என்றதும் புரோகிதர் கிரீடத்தை தாம்பாளத்தில் வைத்து சண்முகத்திடம் சென்றார். இந்த பதவி என் உண்மையான வாரிசு ரணியனுக்கு தான் சொந்தமானது. அவனுக்கு தான் நீங்க கிரீடத்தை சூட்டணும். அவன்தான் இந்த அரண்மனையோட வாரிசு, இனி இந்த ஊரோட பாதுகாவலன் என்றெல்லாம் பெருமை பீத்தி கொண்டிருந்தார் சண்முகவேல் ராஜா. ரணியன் வந்தான். 6 அடிக்கும் மேல் உயரம், ஆஜானுபாகுவான தோற்றம், முகத்தில் கம்பீரமெல்லாம் இருந்தது, ஆனால் கண்ணியம் இல்லை. சண்முகவேலின் முக ஜாடை 90% பொருந்தியது அவனுக்கு. சற்று நேரத்தில் அவ்விடமே புகைமண்டலம் ஆகியது. ஒவ்வொருவராய் மயங்கி விழ சண்முகவேல் ராஜாவின் கழுத்தில் கத்தி இறங்கி இரத்தம் பீச்சு அடித்தது. மகளன் அடிபட்டு கிடந்தான். பிரகல்யா அவ்விடத்தில் இல்லை.